வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்னையை, தந்தையை, ஆசானை வணங்கி மகிழும் அன்புமிக்க மனவளக்கலை குடும்ப உறுப்பினர்களாக இந்த ஆங்கில புத்தாண்டு தினத்திலே நம்முடைய அறிவு திருக்கோயிலில் திரளாக வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வணங்கியும் வாழ்த்தியும் மகிழ்கின்றோம். நாமும் நம் அன்பு குடும்பமும் சுற்றமும் நட்பும் எல்லா வளங்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்தும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, தலைவர் முதற்கொண்டு தனிமனித அமைதியை மிகவும் உளவியல் ரீதியாக நம்மிடத்திலே அறிமுகம் செய்த நம்முடைய செந்தில் அண்ணா அவர்கள் வரையிலும் இங்கே கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட எல்லா சான்றோர் பெருமக்களும் உயர்ந்த விஷயங்களை நமக்கு அருள் செய்திருக்கிறார்கள். நான் மிகவும் யதார்த்தமாக நாம் எப்படி அமைதியாக இருக்க வேண்டும், அதன் மூலமாக உலக அமைதியை உருவாக்க முடியும் அல்லது உலக அமைதி உருவாவதற்கு நம்முடைய பங்களிப்பை செய்ய முடியும் என்று நாம் சிந்திப்போம். அருட்தந்தை அவர்களின் கருத்துக்கள் இப்பொழுது கூட அண்ணா சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நாம் ஆழ்ந்து செல்ல செல்ல ஆண்டுகள் கடந்து நமக்கு நிறைய விளக்கங்கள் கிடைக்கின்றன. தலைவரையா அவர்கள் சொன்னதை போல இன்று சமுதாயம் என்று எடுத்துக்கொண்டால் இட் பிகம்ஸ் an evil society. அது மிகவும் மோசமான சமுதாயமாக இருக்கிறது என்று உலகம் முழுவதும் கருத்து கணிப்புகள் சொல்கின்றன. உலகம் முழுவதும். நான் பல முறை ஆழ்ந்து சிந்தித்திருக்கிறேன். தவம் எடுத்து மனவளக்கலை என்கின்ற உயர்ந்த தத்துவத்தை உணர்ந்து ஏன் நம்மால் அமைதியாக இருக்க முடியவில்லை? அதுக்கு ரொம்ப அழகா அவங்க ஒரு அப்ரோச் சொன்னாங்க. இப்போ சிம்பிள். அண்ணா பேசும்போது சொன்னாங்க, நம்ம எல்லாம் சுவாமிஜி மாதிரியே இருக்கணும்னு. அப்படிதான், அப்படி இருந்தால்தான் நம்ம இடத்திலே அமைதி வரும். எனவே தனி மனிதன் வேறு, உலகம் வேறு அல்ல. பல தனி மனிதர்கள் சேர்ந்ததுதான் உலகம். எனவே தனிமரம் தோப்பாகாது, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுபோல உலகம் என்பது தனியா இல்லை. வள்ளுவர் சொல்லுவார், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலார். அதனால தான் நம்ம மக்கள் எது எல்லாம் அவங்களுக்கு சாதகமா இருக்கோ அது எல்லாம் உலகத்துல எல்லாரும் பண்றாங்க, நானும் பண்றேன். அண்ணா சொன்னவாறு 20,000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு. நான் 2000 அமெரிக்காவிற்கு அந்த நாட்டினுடைய விருந்தினராக போயிருந்தேன், ரோட்டரி கிளப்ல ஸ்பான்சர் பண்ணி. இதில் மிசிசிப்பி என்கின்ற ஆற்று ஓரத்தில் நம்முடைய இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு மருத்துவர், அவர் 22,000 சதுர அடியில் வீடு கட்டி அதில் ஒரு நாள் எங்களுக்கு ஒரு விருந்து கொடுத்தார். இந்தியாவிலேருந்து போயிருக்கிறதுனால வாரத்தில் சனி ஞாயிறு 2 நாளும் அந்த வீடு என்னவா மாறுதுன்னா பப்ளிக் போய் பார்க்கக்கூடிய ஒரு மியூசியமாக மாறி போகுது. அவர் மனைவி 2 குழந்தைகள், அவங்க ஒரே ஒரு ரூமில் போய் மேலே இருந்துப்பாங்க. அந்த ஓப்பன் ஹவுஸ், அது யார் வேணால் போய் அந்த வீட்டை பார்க்கலாம். அதுக்கு அப்போவே 2000 $100 அவர் சார்ஜ் பண்ணார். அவர் எடுத்துக்கல. நிறைய ஏழை குழந்தைகள் படிப்புக்கு, முதியோர் இல்லத்துக்கு, அனாதைகள் ஆசிரமத்துக்கு, அப்படி அந்த இடத்துல போய் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம். அதுக்கு நம்ம ஒரு டொனேஷன் கொடுத்து அந்த வீட்டை ஹாலில் பயன்படுத்திக்கலாம்.
நிறைய டிராயிங்ஸ் வரைஞ்சி ஓவியங்களை எல்லாம் டிஸ்பிளே பண்ணி அதை விற்று அதில் வரக்கூடிய காசில் கொஞ்சம் அந்த டொனேட் பண்ணுற அந்த மாதிரியான 22,000 சதுர அடி வீடு தான் நினைச்சு பாருங்க. இப்போ அதே மாதிரி உலகம் பூராவும் இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய மிக பெரும் அரண்மனைகளை எல்லாம் இப்பொழுது யூடியூபர்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க, காசு பண்ணிட்டு இருக்காங்க. வித்தியாசம் பாருங்க எப்படி. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எனக்கெல்லாம் மிகவும் பயமாக இருக்கிறது. கடந்த 15 ஆண்டுகளாக இதை பற்றி நான் நிறைய இளைஞர்கள், மாணவர்கள், நம்முடைய மன்ற அன்பர்கள், பல நிறுவனங்கள், பல பள்ளிகள், கல்லூரிகளில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நாம் உருவாக்க வேண்டியது, நம்ம வாழ்க்கையெல்லாம் முடிந்து விட்டது. நம்மெல்லாம் படித்தோம், வேலைக்கு போனோம், சம்பாதிச்சோம், தொழில் பண்ணோம், நிறைய சமுதாய அந்தஸ்தில் வந்து விட்டோம், கல்யாணம் பண்ணியாச்சு, குழந்தைங்களை பெற்றாச்சு, குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, பேர பேத்திகள்லாம் எடுத்தாச்சு, லைஃப் முடிஞ்சது. இனியும் நம்ம வந்து நம்மை போலவே அல்லது நாம் வாழ்ந்த வாழ்க்கையை போல ஒரு கோடியில் ஒரு பங்காவது நமக்கு அடுத்து வரக்கூடிய இந்த சமுதாயத்துக்கு நம்ம கொடுக்கணும். நான் தத்துவத்தை மட்டும் சொல்லவில்லை. இப்போ இங்கே பேசியவங்கெல்லாம் சொன்னாங்க, இன்றைக்கி வந்து குழந்தைக்கு நீங்கள் செல்ஃபோன் கொடுக்காம பால் கூட கொடுக்க முடியாது. ஏன்னா கர்ப்பிணியாக இருந்த பொழுது அந்த பெண் அந்த செல்ஃபோனை பயன்படுத்தியதால் கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கும் அதனுடைய தாக்கம் போய் சேர்ந்துருச்சு. நிறைய சயின்டிஃபிக்லாம் சொல்கிறாங்க. ஆனாலும் அதை வந்து இன்றைக்கி நான் எந்த வீட்டில் நீங்கள் ஃப்ளைட்டில் போங்க, ட்ரெயினில் போங்க, பஸ்ஸில் போங்க, குழந்தைகளை சமாதானப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செல்ஃபோன் கொடுத்தா தான் முடியும். எவ்வளவு பெரிய உலகிலேயே நம்மை போல இந்தியர்களைப் போல இதை பயன்படுத்தக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. மற்ற நாட்டில் எல்லாம் செல்ஃபோன் பேசுவதற்கு, வேறு ஏதாவது ட்ரெயினில் போகும்போது மற்றவங்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஹெட்ஃபோன் போட்டுட்டு கேட்பாங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் அதை நாம் எல்லா வகையிலும் நம்முடைய கலாச்சார சீரழிவுக்கும் அது மிக, எல்லாரும் சொல்கிறாங்க ஒரு மொபைலில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அது ரகசியமே கிடையாது, அது உலகத்தில் இருக்கிற யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கக்கூடிய சிஸ்டம் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒன்றை ஒரு குறிப்பிட்ட ஒரு வெப்சைட்டை போய் நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் டிக்கெட் புக் பண்ணுறேன் அமெரிக்கா போகிறதுக்கு அப்படின்னா, என்ன நான் டிக்கெட் புக் பண்ணுறேன், எந்த டேட்டில் புக் பண்ணுறேன்றதை அது உள்ளே இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் என்னுடைய கூகுள் ஓப்பன் பண்ணினேன்னா எனக்கு எல்லா ஏர்லைன்ஸ்லேருந்தும் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கான். அதே போல் எந்த நல்ல செய்தியை நீங்கள் கேட்டாலும் அது சம்பந்தமானது வரும். ஒன்று நல்லது வருதுன்னா கூடவே 10 நல்லது அல்லாதது வரும். அப்போ நம்மை அறியாமலேயே நம்முடைய குழந்தைகள், நம்முடைய அடுத்த தலைமுறையினர் நல்லது என்னவென்றே தெரியாத ஒரு அவலமான வாழ்க்கைக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே அது இல்லை. நீங்கள் ஜாப்பனீஸ் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும். நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன். நம்முடைய பாரம்பரியத்தில், நம்முடைய தாத்தா பாட்டி காலத்தில், நம்முடைய கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி காலத்தில் நம்ம குழந்தைகளெல்லாம் அவங்க எப்படி வளர்த்தினாங்க? எந்த படிப்பறிவும் கிடையாது. ஒழுக்க பழக்க வழக்கங்களோடு நம்மை வளர்த்தினார்கள். நம்ம அந்த வாழ்க்கையை இன்று வரையிலும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த அமைதியை பற்றி பேசுவதற்காக நான் தத்துவங்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். நடைமுறை விஷயங்களை நாம் கொஞ்சம் நேரம் சிந்திப்போம். நான் சென்ற முறை வந்த பொழுதும் இங்கே ஒரு மௌனத்தில் உங்களோடு கலந்து கொண்ட பொழுதும் சொன்னேன், தொடர்ச்சியாக நாம் செய்யக்கூடிய பயிற்சிகளும் முயற்சிகளும் தான் நமக்கு வளர்ச்சியை கொடுக்கும், நமக்கு வேண்டும் என்று சொல்லக்கூடிய விளைவுகளை கொடுக்கும். அப்போவும் தலைவரன் நாட்டை சொன்னேன், சின்னமணி நாட்டையும் சொல்லியிருக்கேன். நீங்கள் எங்கே வேணாலும், நீங்கள் எந்த இடத்துல வேணாலும், எவ்வளவு பெரிய மனிதர்களுக்கும் நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள். ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் இல்லை. இப்போ கூட செந்தில் 3 மாதம் முன்னாடி அவங்க வில்லா பார்க்கில் எல்லாம் ஒரு காய்கல்பம் எடுத்துக்கிட்டாங்க 50 பேர். அவ்வளோதான், பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் பார்த்துருக்கேன். நான் 45 வருடங்களாக மன்றத்தில் பயிற்சி, இன்றைக்கி நான் உடற்பயிற்சி காய்கல்பம்லாம் செய்துட்டு தான் அவங்க முன்னாடி நிற்கிறேன். சுவாமிஜியோடு இருந்ததனுடைய தங்கச்சி சொன்ன மாதிரி அவர் கூடவே பயிற்சி செய்து தான் தலைமை மன்றத்துக்கு சென்னை போனேன்னா போய் ட்ரெயினை விட்டு இறங்கி போய் குளிச்சுட்டு முதல்ல மேலே பயிற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சுவாமிஜி அறைக்கே போவோம். பல நேரங்களில் பேராசிரியர்கள் கூட்டம் அல்லது ஏஜிஎம்லாம் நடக்கும்பொழுது சுவாமிஜி மேலே எங்களோட அவரும் பயிற்சி பண்ணுவார். 92 வயது வரையிலும் ஒரு பயிற்சி பண்ணியிருந்தே நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். எனவே என்னுடைய அன்பான வேண்டுகோள், இங்கே இருக்கின்ற அனைத்து பெரியவர்களையும் நான் வேண்டிக் கொள்கிறேன். அதிலும் இந்த இடத்திற்கு நம்முடைய ஐயா அவர்களுடைய மௌனம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு
ஞான வரம்பு. எந்த ஒரு ஆத்ம சாதகன், அவர் எந்த துறையில் இருந்தாலும், நீங்கள் எந்த யோகம் வேண்டுமானாலும் செய்யுங்கள், அந்த யோகத்தினுடைய முழுமையை நீங்கள் அடையப் போவது என்பது, அல்லது தானாகவே நீங்கள் உணரப்போவது என்பது மௌனம். எப்ப நம்முடைய பேச்சு நிற்கிறதோ அப்பொழுது நாம் ஞானத்தை அனுபவிக்க தொடங்கிவிட்டோம்னு பேசுறவர்களும் அது ஞானம் கிடைக்காது. அப்படி ஐயா அவர்கள் இங்கே ஆண்டாண்டு காலம் இருந்து இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். எனவே நான் ரொம்ப வேண்டிக் கொள்கிறேன், தொடர்ந்து நம்ம இங்கே அந்த மௌனம் நடத்த வேண்டும். இதே மாதிரி பேசணும், நிறைய சப்ஜெக்ட்ஸ் பேசணும். ஆனால் அதனுடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் நாம் ஏதாவது ஒரு பலனை அனுபவித்து போவதாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அந்த மாதிரி ரிசல்ட் ஓரியன்ட் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் இப்போ நிறைய இடங்களில் தவமே நடத்தும் பொழுது, இப்போ நம்மலாம் 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி தீட்சை வாங்கியிருப்போம். அதுக்கப்புறம் உணர்வு இங்கே இருக்கா இல்லையா தெரியாது நமக்கு. நம்ம ஒரு தத்துவ விளக்க பயிற்சி பண்ணும் பொழுது, இந்த முதல் வரிசையில் உட்காந்துருக்காங்க அன்பர்கள், அவங்கெல்லாம் மாணவர்கள், ஆழியாரில் ஆசிரியர் பேச்சில் எடுத்துக்கிட்ட மாதிரி. 2வது வயசில் இருப்பவர்களெல்லாம் நீங்கள் ஆசிரியர்கள், நீங்கள் அவங்களுக்கு டச் கொடுக்கணும். ஆகிரியில் டச் கொடுத்து, உணர்கிறீர்களா, எப்படி இருக்குது உணர்வு, நல்லா இருக்கா, இத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க, இப்போ எந்த மாதிரி உங்களால் உணர முடியுது அப்படின்னு கேட்கணும். ஒரு மியூச்சுவல் கன்சென்ட். அதுக்கப்புறம் இவர்கள் மாணவர்களாக மாறணும், அவங்க ஆசிரியர்களாக மாறணும். அதே போல் ஆகினை, அதே போல் சாந்தி, அதே போல் தண்டுவிட சுத்தி, அதே போல் துரியம், துரியாதீதம், 9 மைய தபம் எல்லாம் நம்ம உணரணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நீங்கள் ஆக்னையில் தவம் செய்து அதனுடைய பலனை நாம் எல்லோரும் அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் அதுவே அனைத்து பலன்களையும் நமக்கு கொடுக்கும். அறிவதனை கருவினிலே இணைத்து தவம் ஆற்ற 5 புலன்கள் அமைதி பெறும். நான் தான் சொல்ல போறேன், உலக அமைதி. இந்த புலன்கள் அமைதி அடையவில்லை என்று சொன்னால் நமக்கு அமைதி வராது. அருகுணமும் சீராம். அப்ப அந்த 5 புலன்கள் அமைதி அடைந்து 6 குணங்கள் சீரமைந்தால் நாம் எப்படி இருப்போம்? அமைதியாக. நம்முடைய குடும்பம் அமைதியாக இருக்கும். நான் மீண்டும் சொல்கிறேன், யாரும் யாரையும் மாற்ற முடியாது, நீங்கள் சொல்லி திருத்த முடியாது. அது கணவன் மனைவியாக இருந்தாலும், அம்மா அப்பாவாக இருந்தாலும், சகோதர சகோதரிகளாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், நம்ம ஒழுங்கா தவம் பண்ணி நம்மளை ஒழுங்கா பார்த்துக்கிட்டோம்னா உலகத்தில் ஒரு அயோக்கியன் திருந்திட்டான் இல்லையா? நம்ம தான் பார்த்தோம். நம்மைத்தான் நாம் திருத்திக் கொள்ள முடியும். இப்ப நாம் திருந்தியவர்களாக, தெளிவு பெற்றவர்களாக, ஞானம் பெற்றவர்களாக, தூய்மையானவர்களாக, நாம் அன்பு மிக்கவர்களாக நாம் வாழ்வதை பார்த்து நம்முடைய மனைவி, கணவன், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய உறவினர்கள், அக்கம் பக்கத்துக்காரர்கள் எப்படி இவ்வளோ அன்பா இருக்காங்க, எப்படி இவ்வளோ அமைதியா இருக்காங்க, ரொம்ப எளிமையா இருக்காங்க, எப்பயும் சிரித்த முகத்தோடு இருக்காங்க, எப்பயும் எல்லார்கிட்டையும் நல்லா பேசுறாங்க அப்படின்னு உணர்ந்தாங்கன்னா, ஓ இவங்க தியானம் பண்றாங்க, இவங்க மனவளக்கலை அன்பர்களா இருக்காங்க, அதனாலதான் இப்படி இருக்காங்கன்னு சொல்லி, அப்படி நம்முடைய வாழும் விதத்தில் தான் நாம் பிறருக்கு மனவளக்கலையை அறிமுகம் செய்ய முடியுமே தவிர, நாம் அடிப்படை பயிற்சி நடத்தி, அகத்தாய்வு நடத்தி, ஆழியார் கூட்டிட்டு போயிட்டு ஒன்றும் ஆகாது. நான் மிகவும் பணிவோடு வேண்டிக் கொள்கிறேன், அந்த அமைதி என்பது நமக்கு வர வேண்டுமானால் நான் 3 நிலைகளில் நாம் அமைதி அடைய வேண்டும். புரியறதுக்காக நான் போர்டில் 2-3 விஷயங்கள் மட்டும் எழுதுறேன். ரொம்ப ஒரு வாழ்க்கையின் ரகசியத்தை நாம் அமைதி அடைவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒன்று தான். இதுவும் சைக்கலாஜிக்கல் டூல் தான். அக்செப்ட். அக்செப்ட்னா என்னங்க? யாரை ஏத்துக்கிறது? எல்லாரையோன்றதுக்கு முன்னாடி முதல்ல நம்மளை இதுதான் முக்கியம். இதுதான் நான். இப்ப நான்
இப்படி இருப்பதற்கு நான் மட்டும் காரணம் அல்ல. நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன சொன்னாங்க பாருங்க, எங்க அப்பா அம்மா காரணம், எங்க அப்பா அம்மாவுடைய அப்பா அம்மா காரணம், நான் பிறந்த ஊர் காரணம், நான் படித்த பள்ளி காரணம், என்னுடைய பள்ளி தோழர்கள் காரணம், என்னுடைய ஆசிரியர்கள் காரணம், நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயம் காரணம். நான் நிறைய உலகங்களில் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். இது போல பல சமுதாயங்களோடு பழகி கொண்டிருக்கிறேன். நீங்கள் குழந்தைகளுக்கு நான் பாடம் நடத்திருக்கேன். எல்கேஜிக்கு ஸ்கூல் வச்சுருக்கோம் நாங்கள். அந்த ஸ்கூலுக்கு நான் விசிட் போனேன்னு சொன்னால் ப்ரீகேஜி முதல் கொண்டு +2 வரையிலும் எல்லா கிளாஸுக்கும் போய் எல்லா குழந்தைங்களையும் பார்த்து பாடம் நடத்தி தான் வருவேன். இப்போ மாண்டிசோரி ஆரம்பித்தாங்க. அந்த மாண்டிசோரி என்னன்றதையும் படித்து அது உள்ளே ஆழ்ந்து போய் அப்புறம் அது நடத்தக்கூடிய ஆசிரியர்கள். இப்போ நான் இவங்க எல்லாரையும் ஒவ்வொரு கம்யூனிட்டியாக சொல்கிறேன். குழந்தைகள் என்பது ஒரு சமூகம், ஆசிரியர்கள் ஒரு சமூகம், அதே போல் பள்ளிகள் கல்லூரிகள் வைத்து நடத்தக்கூடிய நிர்வாகத்தினர் அது ஒரு கம்யூனிட்டி, பெற்றோர்கள் அது ஒரு சமூகம். இப்போ நம்ம ஐயா சொன்ன மாதிரி அவர் நிறைய நிறுவனங்களில் இருக்கிறார். ஒவ்வொரு நிறுவனத்திலும் அவரோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற நீங்கள் ஒரு தொழில் செய்தால் ஒவ்வொரு தொழிலும் ஒரு கம்யூனிட்டி. நான் நாமக்கல் இருக்கும்போது நான் லாரி தொழில் வைத்திருந்தேன். எங்கள் ரொம்ப அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. நான் இப்போ இன்சூரன்ஸ் சர்வேயர், எம்பேனல் இன் ஆல் தி 4 சப்சிடரிஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி. பண்ணல நான் அதெல்லாம் பெருசாக, ஏன்னா நம்முடைய மதிப்புக்கும் அதற்கும் ஒத்து வரல. அதனால் சும்மா இருந்தேன். லாரியெல்லாம் வேணான்னு சொன்னேன். பட் எங்கள் அப்பாவுடைய நண்பர்கள் ரொம்ப கட்டாயப்படுத்தி, இல்லை தம்பிக்கு ஒரு தொழில் இருக்கட்டும், அதெல்லாம் லாபமாக இருக்கும்னு சொல்லி பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷனில் அவங்க ஒரு இது பண்ணி கொடுத்தாங்க. 3 வருஷம் வண்டி ஓட்டி என்கிட்ட இருந்த டிரைவர், கிளீனர், மெக்கானிக்கெல்லாம் நல்லா பழைச்சாங்க. நான் ஒரு 10 லட்ச ரூபாய் நெட்டப்பட்டு ஐயா சொன்ன மாதிரி ஏமாந்தேன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் மகிழ்ச்சியாக ஏமாந்து ஒர்க் ஷாப்லேயே வண்டியை வச்சு விற்றுட்டு தான் வந்தேன் எங்கள் அப்பாவுடைய இறைநிலைக்கு பிறகு. எதுக்கு சொல்கிறேன்னா, அது ஒரு சமுதாயம். அங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் லாரி பாடி கட்டி வைக்கிறவங்க அது ஒரு கம்யூனிட்டி, டேங்கர் லாரி அது ஒரு கம்யூனிட்டி, ட்ரெய்லர் வச்சுருக்கோம் அது ஒரு கம்யூனிட்டி. நான் இப்படி அதே மாதிரி ரோட்டரி லைன்ஸ், நீங்கள் ஜேசிஸ், நான் எல்லா போகாத இடமே கிடையாது. எவ்வளோ கம்யூனிட்டிஸ் நான் பார்த்துட்டேன். எல்லா சமுதாயங்களும், நான் ஜாதியை சொல்லலை, அதை நான் சொல்லவே இல்லை. அது சொன்னால் ரொம்ப வேதனையாக இருக்கும். அந்த டாப்பிக்கே நான் வரல. இப்படி தொழில் செய்பவர்கள் இங்கே கோயம்புத்தூரில் என்னோட கிளாஸ்மேட்ஸ் பம்ப் இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பம்ப் இண்டஸ்ட்ரி, பம்ப் மேனுஃபேக்சரர்ஸ் அது ஒரு கம்யூனிட்டி. இப்போ நாமக்கல்ல பவுல்ட்ரி வச்சு கோழி பண்ணையாளர்கள் அது ஒரு கம்யூனிட்டி. இங்கே கோயம்புத்தூர் எடுத்தோம்னா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சுருக்கவங்க மட்டும் அது ஒரு கம்யூனிட்டி. நீங்கள் எத்தனை காலேஜ் வச்சுருக்கீங்க, நீங்கள் எத்தனை ஸ்கூல் வச்சுருக்கீங்க, இப்போ நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, நீங்கள் எத்தனை தொழில் பண்ணுறீங்க, பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள், நீங்கள் எல்ஜி மாதிரி, குமரகுரு மாதிரி, பன்னாரியம்மன் மாதிரி, நீங்கள் கேபிஆர் மாதிரி, எதை வேற அது ஒரு கம்யூனிட்டி. நீங்கள் எந்த சமுதாயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இந்த சமுதாயத்தோடு இணைந்து நாம் வாழும் பொழுது, நான் இன்னும் நம்முடைய காமன் கம்யூனிட்டிக்கே வரல, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்துக்கு வரல. இதை ஏற்றுக்கொண்டால் தான் நாம் வாழ முடியும். இப்போ நம்ம குடும்பம் இருக்கு இல்லையா, நான் இப்போ குடும்பம்னா யாருங்க? அந்த காலத்தில் குடும்பம் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, சித்தி, சித்தப்பா, மாமா, அத்தை, ரைட்டா? இப்போ யாரும் கிடையாது. நான், என் வாழ்க்கை துணை, அவ்வளோதான். பசங்க எல்லாமே யார்? இப்போ அவங்களாம் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. ஓகே, இப்போ இதில் நல்ல புரிதல் இருக்கக்கூடிய கணவன் மனைவியாக இருந்தால் அவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு சமுதாயமாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே புரிதல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கணவன் ஒரு தனி சமுதாயம், எ சிங்கிள் கம்யூனிட்டி, செப்பரேட் என்டிட்டி. மனைவி ஒரு சமுதாயம், அவங்களுக்கு அவங்க பாட்டிலும் அவங்களுக்கு வேணுங்கிறத படிப்பாங்க, இவர் பாட்டில் இவருக்கு வேணுங்கிற லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருப்பாரு. என்ன இல்லை? அக்செப்டன்ஸ் இல்லை. அன்பிற்குரிய மனவளக்கறிஞர்களே, மிக மிக நுட்பமான ஆனால் உண்மையான நான் ஒரு கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நொடியிலே இருந்து நாம் எல்லோரும் நம்மை முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நான். என்கிட்ட கொஞ்சம் கோபம் இருக்கா? எனக்கு தெரியாது, அது எங்கள் அப்பா அம்மா கிட்டது ஜெனட்டிக்கலி நான் வாங்கிட்டு வந்திருக்கலாம், இல்லை எங்கள் தாத்தா பாட்டி. நான் நிறைய பர்சனல் கவுன்சிலிங் பண்ணுறேன். அந்த கவுன்சிலிங்கில் நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் சார் எங்கள் ஃபேமிலியில் கோபம் எங்கள் ஜீன்ஸ்லேயே இருக்குது சார், பல தலைமுறையாக இருக்குது சார். எப்படி?
பல தலைமுறையாக இருக்கான். அவன் எப்படிங்க உங்களுக்கு தெரியும் பல தலைமுறையாக இருக்குன்னு? எங்கள் அப்பா சொல்லியிருக்காருங்க, எங்கள் தாத்தா சொல்லியிருக்காங்க, எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த இசை குடும்பம்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக் ஃபேமிலிஸ், அவங்க சொல்லுவாங்க எங்களுடைய ஃபேமிலி தலைமுறையாக, நான் புரியறதுக்காக சொல்கிறேன், இது வந்து பாரம்பரியமான இசை குடும்பம், ரைட்டா? அப்படி சொல்கிறோம் இல்லையா? எங்கள் பாட்டிக்கு பாட்டி அவங்க பாடிட்டு இருந்தாங்க, அப்புறம் எங்கள் பாட்டி பாடினாங்க, எங்கள் அம்மா பாடினாங்க, நான் பாடினேன். இப்போ ட்ரெண்ட் என்ன தெரியுங்களா? நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்கூடாது. நான் ரொம்ப சமீபத்தில் ஒரு திருமண நிகழ்வுக்கு சென்றிருந்தேன். எனக்கு அவன் 5 தலைமுறையாக பழக்கம். அது 5வது தலைமுறை பையனுக்கு கல்யாணம். போயிருந்தேன் நான். சங்கீத் உற்சவன் இப்போல்லாம் ஃபேமஸ். அது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி ஒரு பெரிய ஹோட்டலில் நம்ம வெளியே இது மாதிரி போட்டு பால் ரூம் புக் பண்ணி ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். எல்லாம் ஆடுவாங்க, ரொம்ப நீங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதில் இப்போ என்ன ட்ரெண்டுன்னா, அம்மாவும் பொண்ணும் கேள்விப்பட்டிருக்கீங்களா சேர்ந்து ஆடுறது. அம்மா வந்து ஒரு 35 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணுக்கு 10 வயசு இருக்குது இல்லை 15 வயசு இருக்குன்னா ஒரே பாட்டு, அம்மா பொண்ணு 2 பேரும் டான்ஸ். நீங்கள் தான் பாப்புலர். இதை அப்படியே ரீல் பண்ணி யூடியூப்பில் உடனே போஸ்ட் பண்ணி எத்தனை லைக்ஸ் வருது? வேறு எந்த சிந்தனையுமே கிடையாது. அது கொஞ்சோண்டு பணம் வந்துருச்சுன்னா உங்ககிட்ட என்ன பண்ணுற அட்டகாசத்துக்கு அளவே கிடையாது. நான் தப்பாக சொல்லலை, நம்முடைய சொன்ன பாருங்களேன், நல்லது என்பதிலே இருந்து நாம் எப்படி விலகி போயிட்டோம்னு சொல்கிறேன். இதை மாற்றிக்கொள்ள வேண்டும், நாம் அமைதி அடைய வேண்டும் என்று சொன்னால் முதலில் நம்மை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அக்செப்டன்ஸ். இப்போ ஏமாற்றுபவர்கள் இருக்கும் வரை ஏமாறுபவர்கள் இருப்பாங்கன்னு சொன்னாங்க, அப்படியே மாற்றிட்டாங்க. இப்போ ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருப்பார்கள். அப்போ நம்ம தான் ரொம்ப அது வந்து விஜிலண்ட், அது அவேர்னஸ், அது விழிப்பு நிலை என்று சொல்கிறார்கள். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இது அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். யாரை ஏற்றுக்கணும்? யாரை ஏற்றுக்கணும்? நம்ம மற்றவங்களெல்லாம் அப்புறமா, முதல்ல நம்மளை, இதுதான் நான், என்னுடைய அறிவு இவ்வளவு தான், என் அழகு இவ்வளவு தான், என்னுடைய படிப்பு இவ்வளவு தான், என்னுடைய சம்பாத்தியம் இவ்வளவு தான், என்னுடைய புத்திசாலித்தனம் இவ்வளவு தான். ஏன்னா இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் இப்போ பொருளாதாரத்துக்கு நான் நிறைய யங்ஸ்டர்ஸ் 91 கல்லூரியில் பேராசிரியராக இருந்தேன். அதுக்கு முன்னாடி 13 வயசுலேருந்து மனவளக்கலையில் வெளியிலலாம் பேச போனதுனால நிறைய லட்சக்கணக்கான மாணவர்கள் பார்த்ததுனால இப்பயும் பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி யங்ஸ்டர்ஸினுடைய ஒரே ஒரு எண்ணம் என்னன்னா, நீ என்ன வேணால் பண்ணலாம், கையில் காசு மட்டும் இருக்கணும், என்ன தப்பு வேணால் பண்ணலாம். இப்போ நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்பொழுது எங்கள் வீட்டு எழுத்து வீட்டில் இருந்த அண்ணா, என்னை விட ஒரு 4 வருஷம் பெரியவர். நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு 12th ஸ்டாண்டர்ட். எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, நீ வந்து அந்த அண்ணாட்டெலாம் பேசக்கூடாது. ஏன்னா அந்த அண்ணா யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு பின்னாடி போய் ஒரு சிகரெட் குடிப்பார். அந்த புழக்கடை அதுக்கு அந்த பக்கம் போகும்போது இந்த புகை வந்ததுன்னா தெரியும், ஓ ஹி ஸ்மோக்கிங்னு. என்ன சொல்லுவாங்க? அவரோட சேரக்கூடாது, பேசக்கூடாது. நான் இன்ஜினியரிங் காலேஜ் சேரும் பொழுது அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷத்தில் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்த உடனே முதல்ல கற்றுக்க வேண்டியது என்ன? ஸ்மோக் பண்ணணும், தண்ணி அடிக்கணும், ரைட்டா, ஊர் சுற்றணும், இல்லைன்னா நீ அன்ஃபிட் டு பி அன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். இப்போ மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அப்படி ஆகிட்டாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி ஆகிட்டாங்க, லா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி ஆகிட்டாங்க, இப்போ சிஏ படிக்கிறவங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னால், இப்போ பசங்களுக்கு அவனுக்கு எது சரி எது நல்லதுன்றது பற்றியே கவலை இல்லை. இப்போ நீங்கள் இந்த மாதிரியான தவறான பழக்க வழக்கங்கள்லாம் வச்சுக்கலன்னா அவங்க கூட பேசுகிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. ஒரு கல்லூரியில் நான் டீன் அகாடமிக்ஸாக இருந்தேன். கல்லூரி பேர் சொல்ல நான் விரும்பவில்லை. அப்படியே ரவுண்ட்ஸ் போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு, இந்த கிளாஸில் யாராவது ஸ்டாஃப் இல்லைன்னா நானே போய் கிளாஸ் எடுத்துருவேன். மார்னிங் ஃபஸ்ட் ஹவர் எப்பயுமே பிஸியாக என்கேஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ அப்படி பேசும்பொழுது குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டு, ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வந்து கேட்கலாம், ஹெல்ப் பண்ண என்கிட்ட வந்து கேட்கலாம். நிறைய ரொம்ப புவர் பீப்புள் நிறைய பேருக்கு நான் படிக்கிறதுக்கெலாம் உதவி பண்ணினேன். அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து, சார் நான் கொஞ்சம் தனியாக பேசணும் சார் உங்களோட. ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 2 hours செஷன். அந்த பொண்ணு சொல்கிறா, சார் எனக்கு வந்து 150 பேர் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க சார். புரியுதா சொல்கிறது உங்களுக்கு? ஓகேவா? நான் சொன்னேன், என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னு. ஏழையான பெண். அந்த பொண்ணுக்கு கடைசி செமஸ்டருக்கு நான் தான் பணம் கட்டினேன். அவங்க அப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்தார், முடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு கூட பணம் இல்லை. நான் என்னுடைய கார் எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி புளியம்பட்டி பக்கத்தில் சின்ன கிராமம் நான் தான் விட்டுட்டு வந்தேன். அந்த பொண்ணு சொல்கிறா,
தயவுசெய்து யார்கிட்டையும் சொல்லிடாதம்மான்னு. என்கிட்ட சொன்ன மாதிரி யார்கிட்டையும் போய் சொல்லிடாத. இது பெருமையாக சொல்கிறியா, உனக்கு சொல்கிறதுக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னா, சார் என்ன சார் இது வாட் இஸ் திஸ், அதில் போய் என்ன சார் இருக்குது அப்படின்னா, ஏம்மா உன்னுடைய சூழ்நிலை என்ன, நீ எதுக்கு வந்திருக்கீங்க, படிக்கக்கூடிய காலத்தில் நீ படித்து, அவங்க அக்கா படித்து முடித்து 2 years வேலை இல்லாமல் பெரிய ப்ராப்ளம் அவங்க வீட்டில், எல்லாத்துக்கும் நான் தான் கவுன்சிலிங் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீ இப்படி சொன்னேன்னா உன்னை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நாளைக்கு நீ என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைலில் சூஸ் பண்ணுவேன். சார் நான் ஜஸ்ட் லைக் தட் சொன்னேன் சார். ஜஸ்ட் லைக் தட் சொன்னேன்றா. நான் அப்புறம் என்ன பண்ணுறது அந்த பொண்ணுக்கிட்ட. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 1.5 years படிக்கும்பொழுது நான் சொல்லி, நீ வந்து ஒரு நல்ல நிறுவனத்தில் அந்த பொண்ணு வேலையில் இருக்கா சொன்னேன். ஒரே ஒரு பையன்தாம்மா உனக்கு பின்னாடி ப்ரப்போஸ் பண்ணணும், நீ கல்யாணம் பண்ணிக்கணும், நல்லா ஹாப்பியாக இருக்கணும், இதெல்லாம் வந்து சகஜம். இல்லை சார் அவங்களுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க சார், இவருக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க சார். கம்பேரிசன். நான் மிகுந்த வேதனையோடு சொல்கிறேன், நம்மை முதலில் நாம் ஏற்றுக்கொள்ள, அக்செப்டன்ஸ். அண்ணா சொன்ன மாதிரி சைக்கலாஜிக்கலி பார்த்தீங்கன்னா உலகத்தில் 7 வகையான மனிதர்களைத்தான் சொல்கிறார்கள். ஈகோயிஸ்ட், ஈகோட்டிஸ்ட், இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட், ஆம்பிவர்ட், மிஸ்ஆந்த்ரோப், ஆல்ட்ரூயிஸ்ட். இந்த வார்த்தைகள்லாம் வழக்கொழிந்து போச்சு, ஏன்னா நமக்கெல்லாம் தெரியல. அதெல்லாம் வந்து இப்போ திருக்குறளில் ஒரு குறள் சொன்னால் நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. திருக்குறளில் ஒரு குறள் சொன்னால் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப விலகி போயிட்டோம். வேல்யூ சிஸ்டம், பண்புகள், நம்முடைய குடும்பத்தினுடைய வீட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அண்ணா வாங்க, வணக்கம், வாழ்வளமுடன் அப்படின்னு சொல்லி தான் நம்முடைய பழக்கம். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களெல்லாம் நீங்கள் இப்படி சொல்ல வைக்க முடியாது. நீங்கள் யாராவது கெஸ்ட் வந்தால் வீட்டுக்கு பசங்க என்ன பண்ணுவாங்க, உள்ளே ஓடி போய் ஒளிஞ்சுப்பாங்க. நீங்கள் கூப்பிட்டு ஒரு அங்கிள்கிட்ட ஹாய் சொல்லிட்டு போடா அப்படின்னு சொல்லணும். நீங்கள் அது முன்னாடியே சொல்லி வச்சிங்கன்னா ஏதோ கொஞ்சம் கெஞ்சி கூத்தாடி வருவாங்க. அக்செப்டன்ஸ், இது முதல் வேணும். இது ஏன் நமக்கு அமைதிக்கு மிகவும் முக்கியமானது என்று சொன்னால், இந்த நம்மை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், செல்ஃப் அக்செப்டன்ஸ். என்னையே நான் ஏற்றுக்கொள்ளாத பொழுது வேறு யாரையும் என்னுடைய ஈகோ ஏற்றுக்கொள்ள அனுமதிப்பதில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் நேற்றுக்கு ஒரு கிளினிக் போயிருந்தேன் வேற ஒரு பர்பஸ்க்காக. 3 பேர் ரிசப்ஷனிஸ்ட். நான் எல்லாம் போய் சொல்லிவிட்டு இப்படிப்பா நல்லா இருக்கீங்களா, நான் ஃபஸ்ட்டு நேற்று தான் பார்க்குறேன் அவங்க. நான் பேசுறதை வச்சு அந்த அம்மா சொல்கிறாங்க, பக்கத்தில் கூட இருந்த 2 பேர், அவங்க தான் டாக்டருடைய அசிஸ்டன்ட்ஸ். சார் வந்து எப்படி பேசார் பற்றியா, எவ்வளோ அமைதியாக பேசார் பற்றியா. அதான் நான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்னேன், நம்ம போய் மனவளக்கலையில் இருக்கேன், நான் பேராசிரியர்லாம் சொல்ல வேண்டியது. நம்முடைய லிவிங் லைஃப் ஸ்டைல் அது மற்றவங்களுக்கு நம்ம மனவள கலந்துருக்கிறத காமிச்சுக்கணும். அதுக்கு முதல்ல நம்மளை ஒத்துக்கணும். இப்போ இதை ஒத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் அக்செப்ட் யுவர் செல்ஃப், அப்புறம் தான் அக்செப்ட் அதர்ஸ். நம்மை நாம் ஏற்றுக்கொண்டால் தான் பிறரையும் நாம் ஏற்றுக்கொள்ளும். இதில் 2வது மிக மிக முக்கியமான ரகசியம், இந்த நொடியிலேருந்து சங்கல்பம் செய்து கொள்வோம். வீட்டுக்கு போன உடனே என் வாழ்க்கை துணை இவங்க இப்படி தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் குழந்தைகளுக்கு பள்ளியிலும் கல்லூரியிலும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன், இன்னமும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு போன உடனே போய் அம்மாவை கட்டி பிடிச்சிக்கோங்க. அம்மா இன்னைக்கு மதியானம் செஞ்சு கொடுத்த கத்திரிக்காய் சாதம் பிரமாதமாக இருந்ததுமா. அம்மா அப்படியே ஷாக் ஆகிடும். ரைட்டா? நான் பேரண்ட்ஸுக்கு கவுன்சிலிங் பண்ணும்பொழுதும் பேரண்டிங் ஒர்க் ஷாப் நடத்தும் போது சொல்லுவேன், இன்றைக்கி வீட்டுக்கு போன உடனே உங்கள் பையனையோ உங்கள் பொண்ணையோ ஸ்கூல்லேருந்தோ காலேஜ்லேருந்தோ வந்த உடனே, சார் என்னுடைய பையன் வந்து பெரிய பையன் வந்து யூரோப்பில் எம்எஸ் படிச்சுட்டு ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு வந்தார். அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு 24 வயசு இருக்கும், 1 2 3 பெண்ணு இருக்கலாம். நான் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் போய் அவரை ரிசீவ் பண்ணுறேன். ரிசீவ் பண்ண உடனே கட்டி பிடிச்சி நான் முத்தம் கொடுத்தேன். என் ஒய்ஃப் கூட இருக்காங்க, என்னை கிண்டல் பண்ணாங்க. என்னங்க நீங்கள் பப்ளிக்கில் போய் எல்லோரும் பார்க்குறாங்க. நான் சொன்னேன், அம்மா அவன் என் மகன், நான் வந்து 1 வருடம் அவனை பிரிந்து அவன் வந்து படித்து விட்டு பாதியில் வந்திருக்கிறான். இது என்னுடைய அன்பு, அப்பாவினுடைய அன்பு. ரைட்டா? இது பக்கத்தில் யார் இருக்காங்க என்ன நினைப்பாங்கன்ற பற்றெல்லாம் ஐ டோன்ட் கேர். ரைட்டா? என் பையன் சொன்னான் அம்மாட்ட, அம்மா அதாம்மா அப்பா. ரைட்டா? நீங்களே என் மேலே அன்பாக தான் இருக்கீங்க, நான் இல்லைலாம் சொல்லலை. ஈவன் இப்போ 2 days முன்னாடி என்னுடைய செகண்ட் சன் வந்தால் வி ஹக்டு ஹிம். இப்போ நம்ம வந்து நம்முடைய குழந்தைகளை நாம் அப்படியெல்லாம் ஒரு நெருக்கமாகலாம் நம்ம இல்லை அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா எதிர்பார்ப்பு நிறைய ஆயிடுச்சு.
நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு ட்ரஸ்ட்டில் வந்து நான் வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தேன் சென்னை சில்க்ஸ் குரூப்பில். அங்கே கடைகளில் சின்ன சின்ன குழந்தைங்களாம் வரும்போது விளையாட்டு வைப்பாங்க என்கரேஜ் பண்ணுறதுக்காக. குழந்தைங்களாம் விளையாடி முடிச்சுட்டா என்னை ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு என்னை கூப்பிடுவாங்க. சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் கொடுப்போம் நம்ம. நான் கூட இருந்து பார்ப்பேன், அப்சர்வ் பண்ணுவேன். குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குழந்தைங்க, அது விளையாடும். இப்போ மியூசிக்கல் சேர் வச்சுக்கோங்களேன், வெளியில் வந்துருச்சுன்னா சிரிச்சுக்கிட்டே வந்துடும். அது என்ன பண்ணாது, நம்ம மிஸ் பண்ணிட்டு மேலாம் ஃபீல் பண்ணாது. ஆனால் அந்த குழந்தையுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி நிற்கிறாங்க பாருங்க, ஐயோ ஐ வாஸ் ஷாக்டு. என்ன அப்புறம் நான் சொல்லுவேன் அவங்களை கூப்பிட்டு, பாவம்மா அது என்ன சின்ன குழந்தை ரைட்டா. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக்கல் சேரில் சின்ன ஒரே ஒரு சேருக்கு 2 பேர் ஓட்டிகிட்டு இருக்காங்க, உட்காரணும். 2 பேருமே உட்காரல. எப்படி விட்டு கொடுக்குறாங்க பாருங்க குழந்தைங்க. 4 வயசு இருக்கும் அந்த குழந்தைங்க, ஜஸ்ட் 4 இயர்ஸ். குழந்தைகளாக இருந்த பொழுது நாம் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டோம், எல்லோருக்காகவும் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்துத்தான் வாழ்ந்தோம். பெரியவர்களாக சொன்ன பாருங்களேன், அப்பா அம்மா பேரண்ட்ஸ் வந்து போட்டு ப்ரெஷரைஸ் பண்ணுறதுல, இது போட்டியில் போனால் ஜெயிச்சு தான் ஆகணும், சந்தோஷத்துக்கெல்லாம் அங்கே இடமே கிடையாது. அப்போ வந்து மார்க் வாங்கலைன்னா நான் வந்து அன்ஃபிட் டு லிவ் இன் த வேர்ல்டு. ரெண்டாவது சீக்ரெட், அக்செப்ட் அதர்ஸ். இப்போ தான் சொன்னேன், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய சூழல்களை நாம், நம்முடைய கம்யூனிட்டி சமுதாயத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ அக்செப்ட் தி சொசைட்டி. நான் வந்து அரசாங்கத்துறையில் நான் வந்து வேலையில் இருந்தேன். ஒரு 3 மாதத்துலேயே தெரிஞ்சிருச்சு நமக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ஒத்து வராது அப்படின்னு சொல்லி நான் ராஜினாமா பண்ணிட்டேன். பண்ணி அதுக்கப்புறம் என்னுடைய பேப்பர்லாம் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு 6 வருஷம் கழித்து தான் என்னை ரிலீவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நான் குமரகுருக்கு நான் ஆசிரியர்களாக வந்தேன். அப்போ வாய்ப்பு இருந்தது, நமக்கு வேலை கிடைச்சது, வந்துட்டோம். இன்றைக்கி வந்து முடியாது, ஏன்னா இன்றைக்கி வந்து வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அந்த வேலையும் கவர்மெண்ட் வேலையாக இருந்ததுன்னா எவ்வளோ லட்சம் வேணாலும் கொடுத்து வாங்கலாம், எவ்வளோ வேணாலும் நம்மளால் பண்ணலாம் அப்படி அந்த மனநிலையில் தான் இன்றைக்கி எல்லோரும் இருக்காங்க. அப்போ நான் வந்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும் பொழுது எவ்வளவு தூரம் என்னுடைய வேளாண்மை பொறியியல் துறையில் இருந்தேன் நான். டிராக்டர்ஸ், புல்டோசர்ஸ் அதெல்லாம் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு துறை. அப்போ ஒரு அலாட்மெண்ட்லாம் பண்ணும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக பண்ணி கொடுப்பேன் நான். அப்போ சேலத்தில் இருக்கும்பொழுது சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர் எல்லாம் சேர்ந்து ஒரே டிஸ்ட்ரிக்ட், அத்தனை விவசாயிகளும் வருவாங்க. அதான் அப்படி தான் இருந்தது. ப்ரிசைன் பண்ணிவிட்டு காலேஜுக்கு வேலைக்கு வந்துட்டேன். அந்த சொசைட்டியை என்னால் அக்செப்ட் பண்ணிக்கொள்ள நான் வெளியில் வந்துட்டேன். இப்போ வெளியில் வந்துட்டேன்னா வாய்ப்பு இருந்தது, வந்துட்டோம். நம்ம வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணணும், வேறு வழியே இல்லை. இங்கே கோயம்புத்தூர் இருக்கா என்கிட்ட பாடம் படித்த பெண், அவங்க ஆர்டிஓ ஆஃபீஸில் சூப்பரிண்டெண்ட்டாக இருக்கா. தினமலர் பேப்பர்லாம் அவள் பேர் வந்தது, லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர்னு. இதே கோயம்புத்தூரில். அவங்களாம் வந்து 10th படிக்கும்பொழுது திருச்சி பிஹெச்சியில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி என்னோடய அன்பு குழந்தைகள் ஒரு 30 பேர் அப்படி எல்லாம் தயாரான உலகம் பூரா இருக்காங்க. அவங்க நிறைய நல்ல காரியங்கள் பண்ணுறாங்க. இந்த கருத்துக்கள்லாம் அப்போ மனசில் விதைத்தேன். இன்றைக்கி அப்போ அவங்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா காலேஜெல்லாம் படித்து முடிச்சுட்டு இப்போ அவங்க எல்லாம் மீட் பண்ண வரும்பொழுது, 4ஆம் தேதி கூட 2 பேர் வராங்க, நார்த்துலேருந்து வராங்க, ஒரு பொண்ணு அப்ராட்லேருந்து வரா. அக்செப்டன்ஸ், இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்துவிட்டது என்று சொன்னால், இப்போ சொசைட்டின்னு நான் இப்போ சொன்னது நமக்கு சொன்ன சின்ன சின்ன கம்யூனிட்டிஸ். நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் வெளியில் நம்ம நடந்து போகிறோம், ஒரு குப்பை இருக்குது, பயங்கரமாக கோபம் வருது, வருது. அந்த யாராவது அந்த குப்பையை எடுக்கிறதுக்கோ, அந்த குப்பையை சுத்தம் பண்ணுறதுக்கோ, சம்மந்தப்பட்டவர்கள்ட்ட போய் யாராவது பேசுகிறதுக்கோ முயற்சி எடுக்கிறோமானா கிடையாது. அப்போ அக்செப்டன்ஸ் அப்படின்ற ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம புரிஞ்சுதுன்னு சொல்லி சொன்னால், அடுத்த ஸ்டேஜ் இந்த குப்பையை எப்படியெல்லாம் சுத்தம் செய்யலாம் என்று சொல்லக்கூடிய, தட் இஸ் கால்டு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ நம்ம இந்த அக்செப்டன்ஸ் எங்கே கொண்டு போகும்னா பொறுப்புணர்ச்சிக்கு கொண்டு. இந்த பொறுப்பு சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, நம்முடைய வீட்டுக்கும் அது பொருந்தும். வீட்டுக்கும் பொருந்தும். நான் சொல்கிறேன் நீ செய் அப்படின்னு சொல்கிறத விட, இது செய்தால் இது விளையும் என்று சொல்லக்கூடிய, அதான் சுவாமி சொல்லக்கூடிய காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம், செயல் விளைவு தத்துவம். அப்படி சொல்லி கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த குழந்தைகள் எப்பொழுதும்
இளம் வயதில், அந்த காலத்தில் பெரியவங்களாம் சும்மா சொல்லலை, 5இல் விளையாதது 50இல் விளையாதுன்னு சும்மாலாம் சொல்லலை. அப்போ 5இல் விளைத்து பழகிவிட்டோம் என்று சொன்னால் அவர்கள் வளர வளர எந்த சூழ்நிலையிலும் தங்களை பொருத்தி கொள்ளக்கூடிய அந்த மனதை வளர்த்து கொள்வார்கள். இல்லைன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு 62 வயசு ஆகுது, என்கிட்ட ஒரு விஷயம் சரியில்லை, நீங்கள் மாற்றிக்கோங்கன்னு சொல்கிறீங்க. நானும் மாற்றிக்கணும்னு தான் ரொம்ப நினைக்கிறேன். ஆனால் என்ன பண்ண முடியல? ஏன் முடியல? 62 வயசு வரலும் என்ன பண்ணியாச்சுங்க, அதை பழகியாச்சு. அப்படியே சொல்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு நாடி நரம்புகளெல்லாம் அது அப்படியே ஊறி போச்சு. அது ரைட்டா? நான் நினைக்கிறேன், மனதார நினைக்கிறேன். உதாரணமாக நீங்கள் அக்கா சொல்கிறாங்க, தம்பி நல்ல பையன்தான் தம்பி, நீங்கள் இருந்தாலும் தம்பி நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் பேசுகிறீங்க தம்பி, அதை மட்டும் நீங்கள் தவிர்த்துருங்க தம்பி அப்படின்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை இப்போ கையை இப்படி ஆட்டி ஆட்டி பேசிகிட்டு இருக்கேன், அந்த கையெல்லாம் ஆட்டாதீங்க தம்பி, கையை கட்டிட்டு பேசினா நல்லாயிருக்கும் தம்பின்றாங்க. கையை கட்டினா பேச்சே வராது, ஏன்னா பழகியாச்சு. நான் உதாரணம் சொல்கிறேன், எளிமையாக சொல்கிறேன். இப்போ இந்த போர்டெல்லாம் ஏன் யூஸ் பண்ணுறேன்? காலேஜில் 40 வருஷம் வாத்தியாராக இருந்தாச்சு, போர்டு இல்லைன்னா பேச்சே வராது. ரைட்டா? இப்போ அண்ணா பாட்டில் சும்மா சைக்காலஜி ஒன்று கடகடன்னு பேசிட்டாங்க. வழக்கம். நம்முடைய இயல்பை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய இயல்பை, அவர் நேச்சர், அதை பர்சனாலிட்டி கொஞ்சம் ஹையர் ஆர்டரில் சொல்லணும். நம்முடைய அறிவாட்சி தரம், இதை புரிந்து கொண்டால் நம்மிடத்தில் அமைதி தானாக வரும். ஏன் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொன்னேன்னா, இப்போ எனக்கு கொஞ்சம் தலைமுடி இப்படி பாதி வெள்ளையாக ஆரம்பிச்சுட்ருக்கு. நிறைய பேர் சொல்கிறாங்க டை அடிச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு. அடிக்கலாமா வேணாமான்னு கன்ஃபியூஷன் நமக்கு. சரியா? இப்போ சொல்ல பரவாயில்லைங்க, இதெல்லாம் இயல்பாக இருக்குது, அப்படியே இருந்துட்டு போட்டுங்க. அக்செப்ட் பண்ணினா என்ன இல்லை, ப்ராப்ளம் இல்லை, கவலை இல்லை. அக்கா தலை முடி இருந்தாலும் ஒத்துப்பாங்க, இல்லைன்னாலும் ஒத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியும். சரியா? இல்லை நீங்கள்லாம் என்ன நினைப்பீங்கன்னு நான் நினச்சி உங்களுடைய நினைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியா இருந்தேன்னா, இங்கே வரத்துக்கு முன்னாடி பியூட்டி பார்லரில் போயிட்டு தான் வருவேன். நான் பென்னாரியம்மன் காலேஜில் இருந்தப்போ ஒரு மெடிடேஷன்ஸ் கிளாஸுக்கு ஆர்ட் ஆஃப் லிவிங்லேருந்து ஒரு சுவாமிஜி வருவார். கோயம்புத்தூர்லேயே அவரை பியூட்டி பார்லர் கூட்டிகிட்டு போயிட்டு தான் எங்கள் கார் கூட்டிகிட்டு வரோம். கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டு நான் தான் அவரை கூட்டிகிட்டு போனோம் மெடிடேஷன் சென்டருக்கு. ஒரு 20 டைம்ஸ் அவர் என்கிட்ட கேட்டுருவார், இல்லை முருகன், ஸோ நான் கரெக்டாக இருக்கேன்னா, நல்லா சுவாமிஜி மாதிரியே இருக்கேன்னா, நல்லா கரெக்டாக இருக்கா, ஃபேஷியல்லாம் ஒழுங்காக பண்ணியிருக்காங்களா, ஸோ இமேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவர் சொல்லு நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க, ரைட். இன்றைக்கி நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அப்படி எப்படி ஏன்னா அவங்களுக்கு தங்களை பிறர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் மிக அதிகமான, அதனால தான் நமக்கு அமைதி இல்லாமல். 3வது ஒரு கருத்து, நான் சொல்வதெல்லாம் நடைமுறையில் இன்றிலே இருந்து நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள். அதனால தான் வீட்டுக்கு போன உடனே நம்முடைய வாழ்க்கை துணை, அவங்க யாராக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம அம்மா, நம்ம அப்பா, இப்போ கொஞ்சம் வயதானவர்கள் எல்லோருக்கும் கொஞ்சம் அந்த வயதின் காரணமாக, தனிமையின் காரணமாக நிறைய பேசணும்னு தோணும். இன்னைக்கு சைக்காலஜி சொல்லுது, ஜஸ்ட் லிசன் டு தி எல்டர்ஸ். பெரியவங்க கிட்ட அவங்க சொல்கிறது உங்களுக்கு புரியுதா, புரியலையா, பிடிக்குதா, பிடிக்கலையா, அவங்களை என்ன பண்ணுங்க, பேசுறதுக்கு அலோவ் பண்ணுங்க. என்கிட்ட கவுன்சிலிங் வரக்கூடிய ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க யூஎஸ்ல இருக்காங்க. 20 இயர்ஸாக என்கிட்ட கவுன்சிலிங், ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு, சார் ரெடியா சார், ரெடிம்மா அப்படின்னு சொல்லிட்டேன்னா ஒரு 35 மினிட்ஸ் பேசிக்கிட்டே இருப்பாங்க. என் வேலை என்ன, சொல்கிறத ஜஸ்ட் லிசன். ஒன்றும் நீங்கள் கூட கொட்ட வேண்டியதில்லை, இல்லை ஏதாவது சொல்கிறதுக்கு ரிப்ளை கூட பண்ண வேண்டியதில்லை. அவங்கெல்லாம் பேச தேங்க்யூ சார், வெரி கைண்ட் ஆஃப் யூ சார், வாழ்க வளமுடன் சார், அவ்வளோதான், முடிஞ்சுது. ரைட்டா? ஓகே, ரியலி இட்ஸ் an indirect way of counseling, but very effective counseling. ஏன்னா அவங்களுக்கு என்ன வேணும், they want to vent out, பேசணும். பெரியவர்கள் நிறைய பேர் அப்படி இருக்கிறார்கள். நான் நிறைய எல்டர்ஸ் ஹோமுக்கு போயிருக்கேன், இன்னும் போயிட்டுருக்கேன். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவம். அக்செப்ட். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போய் நம்முடைய குழந்தைகள், இப்போ ஒரு குழந்தை துருதுருன்னு இருக்கான், ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கான். நம்ம போய், நான் முந்தானத்துக்கு ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். ஒரு பெரிய கோடி அர்ச்சனை ஒரு விசேஷம், தெரிந்த நண்பர், அவங்க அண்ணாக்கு தெரியும், அவங்க எல்சிஎம் இல்லை பக்கம்தான், கிறிஸ்டின் மெடோஸில் இருக்காங்க. அவங்களுக்காக நானும் என்னோட மனைவி, என்னோட தங்கை வீட்டுக்காரெல்லாம் போயிருந்தோம். எல்லாம் முடிஞ்சது. முடிந்த உடனே சிவ வாத்தியம் வாசிக்கிறார்கள். தெரிஞ்சிருக்கோம், உங்களுக்கு நல்ல வாத்தியம்.
அது வாசிக்கும் பொழுது ஒரு ஒரு யங் கேர்ள், அந்த பிடிச்சி ஒரு 15-16 வயசாக இருக்கும். மற்றவங்களாம் ஆடுறாங்க, பட் இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஸ்டேட். நம்ம பாஷையில் சொல்லணும்னா, புரியுற மாதிரி சொல்லணும்னா, சாமி வந்த மாதிரி. ஓகே, ரியல் சிவதாண்டவம் அப்படி ஆடினான். அவ்வளவு சூப்பராக, அவளுக்கு தெரியாது அவள் ஆடுறான்றது, அவளுக்கு தெரியாது. அப்புறம் மேடையிலேருந்து ஒரு அம்மா வந்து அந்த கீழே போய்ட்டு சொல்லி, நீ முதல்ல அவளை கண்ட்ரோல் பண்ணி நிறுத்துங்க பண்ணுங்கன்னு அவளை கட்டி பிடிச்சா, அவளை பிடிக்கவே முடியல, திமிரிட்டு இருக்கான். அப்புறம் சொன்னாம்மா, நீங்கள் கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் விடுங்க, அவளே அந்த எக்ஸைட்மெண்ட் முடிச்ச உடனே காம் ஆகிடுவா அப்படின்னு சொல்லி. தடுக்கவே கூடாது. குழந்தைங்க, நீங்கள் பிறந்த குழந்தைகள் பேசும்பொழுது கவனிச்சிங்கன்னா ஏதாவது உங்களுக்கு புரியுமா? அந்த பாஷை நம்ம இந்த உலகத்தில் யாருக்காவது தெரியுமா? ஏதாவது சொல்லும் அது, ரைட்டா? நம்ம அதை கேட்போம். ஐயா, எப்படி என் பேரன் பேசுகிறான், என் பையன் எப்படி பேசுகிறான், என் பேத்தி அப்படியே பேசுகிறதெல்லாம் அப்படியே கொட்டுறா, மழலையாக கொட்டுறா, கேட்குறோம் இல்லை? அந்த மாதிரி பெரியவர்களும் குழந்தைத்தனமாகத்தான் மாறி போகிறார்கள், இது உணர்ந்து கொண்டு. இப்போ 4வதாக ஒன்று, சமுதாயம். நேரம் கருதி 2 விஷயம் மட்டும் சொல்கிறேன். நான் நிறைய வச்சுருக்கேன் சாமிஜியுடைய பாடல்கள், அதில் நேரம் இருந்தால் 2-3 உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ நான் சொல்கிறது ப்ராக்டிக்கல். அமைதி என்பது நம்மிடத்திலிருந்து தோன்ற வேண்டும். நம் வீட்டிலே முதலிலே அமைதி தழைக்க வேண்டும். சுவாமி எப்பயுமே சொல்லுவாங்க, 2 கொக்கி வந்து மாட்டிகிட்டு இருக்கு, இந்த கொக்கையை நீக்கணும். யார் முதல்ல நீக்கிறது? 2 பேருமே பிடிச்சிட்டு இருக்காங்க. சாமி சொல்லுவார், யார் அறிவிலே சிறந்தவர்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? இந்த 2 கொக்கையை நீட்டணும்னு அவசியம் இருக்கா? ஒன்று நீட்டினாவே என்ன ஆகிடும்? அது இது இப்படியே இரு, உன்னுடைய கோபம், உன்னுடைய தாபம், உன்னுடைய வெறுப்பு, உன்னுடைய டேஷ் 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 எல்லா எதிரும் நீ இப்படியே இரு. நான் என்ன பண்ணுவேன்? அப்படி விலகிட்டேன்னா இதுதான் அக்செப்டன்ஸ். அப்படி ஒருவர் வீட்டில் பொறை உடையவர்களாக இருந்து, அப்போதான் பொறுப்புணர்ச்சி. இது என்னுடைய வீடு, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய குடும்பம், இது அமைதியாக இருக்க வேண்டும், இது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இப்போ முதல்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ஸ்கூல்லலாம் வந்து டீச்சர்ஸ் என்ன சொன்னாலும் பசங்க கேட்பாங்க. அப்போ அப்பா அம்மா ஸ்கூலில் சேர்த்தும் போது 2 கண்ணை மட்டும் விட்டுடுங்க அப்படின்னு தான் அனுப்புவாங்க. இன்றைக்கி நீங்கள் பையனை பேர் சொல்லியே கூப்பிட முடியாது. கொஞ்சம் சத்தமாக பேர் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் கிளாஸை விட்டு வெளியே எடுத்து உங்கள் பேரை ஸ்கூல் பூரா எழுதிடும். அவ்வளவு இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் டீச்சர்ஸ் ரோல் எல்லாம். பொறுப்புணர்ச்சி எப்பொழுது வரும் என்று சொன்னால், இந்த அக்செப்டன்ஸ் இருந்தால் பொறுப்புணர்ச்சி. அப்போ இது என் குடும்பம், என் குடும்பத்தின் மகிழ்ச்சி, அமைதி, நிறைவு, உயர்வு எல்லாம் என்னுடைய பொறுப்பு என்று வரும் பொழுது, அப்போ நான் என்ன தியாகம் வேண்டுமானாலும் என் குடும்பத்திற்காக செய்வேன். நம்ம சுவாமி சொல்கிறாங்க, 3 தான் குடும்ப வாழ்க்கைக்கு மனவளக்கலையில் சுவாமி சொல்வது, கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் சகிப்புத்தன்மை, கொஞ்சம் தியாகம். ரொம்பலாம் பெருசாக இல்லை, கொஞ்சம் பொறுமை. வீட்டுக்கு தெரியும், கல்யாணமாகி பிளஸ்ஸிங்ஸ் வாங்கக்கூடியவங்கெல்லாம் சாமிஜி ரூமுக்கு மெட்ராஸுக்கு வந்தால் இந்த தான் சொல்லி அனுப்புவாங்க. ஆழியாரில் அதுதான், நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா அப்படியே சொல்லுவோம். அப்போ பொறுப்பு என்பது நமக்கு வந்து விட்டால் குடும்பத்தின் அமைதிக்காக நாம் என்ன வேணாலும் செய்வோம். இப்போ அப்படியே கொஞ்சம் உலகத்துக்கு வருவோம். இந்த உலக அமைதிக்கு ரொம்ப அற்புதமாக சாமிஜி அவரை போல ஒரு ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ஸ். சாமிஜியோட புத்தகங்கள் நான் சென்ற முறை கூட சொன்னேன், நீங்கள் ஞானமும் வாழும் புத்தகம் கையில் வாங்கி கொள்ளுங்கள். நாள்தோறும் ஒரு பத்தி, ஒரு பேராகிராஃப் அல்லது ஒரே ஒரு வாக்கியமாவது படியுங்கள். படித்துவிட்டு அதை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள். சின்ன சின்ன குழுக்களாக 4 பேர் 5 பேர் ஸ்மால் குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இவங்க நல்லா அற்புதமாக எல்லாம் பேசுனீங்க. நீங்கள் இந்த ஒரு வாக்கியத்தை எடுத்து சுவாமிஜி என்ன சொல்கிறார், பிரம்மஞான பாடல் என்ன சொல்கிறார், தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் என்றால் என்ன, காந்தம் என்றால் என்ன, செயல்விளைவு தத்துவம் என்றால் என்ன, பரமணு அப்படின்னா என்ன, இந்த பிரபஞ்சம், பேரியக்க மண்டலம், சக்தி கலம் எல்லாம் சொல்கிறாரே சுவாமிஜி, எப்படி அது? இப்போ நாம் வாழ்த்தும் பயனும்லாம் பேசுகிறோம் நம்ம. அப்போ வாழ்த்துனா உண்மையிலேயே பயன் கிடைக்கிறதா? இப்போ நம்ம ஒருத்தர் வாழ்த்துறோம், பயன் கிடைக்கலன்னா என்ன காரணம்? இந்த மாதிரியான சின்ன சின்ன சத்சங்கங்கள் வைத்துக்கொண்டு நம்ம அப்படி இருக்கும் பொழுது உள் உணர்வாக நமக்கு நிறைய எண்ணங்கள், இன்ட்யூட்டிவ் நாலேஜ்னு பேர். அது எப்பொழுது வரும்? அமைதியாக இருந்தால். அப்போ நம்முடைய குழந்தைகள், நம்முடைய குடும்பங்களில் நாம் அந்த அமைதியை ஏற்படுத்தி விட்டோம் என்று சொன்னால், வெளியிலே ஒரு அமைதியற்ற சூழ்நிலையை அவர்கள் சந்தித்தாலும் கூட இவங்க எப்படி இருப்பாங்க? காமன் குவைட்டாக இருக்கும்.
இப்போ அவங்க அண்ணா சொன்னதுக்கு நான் இன்னும் 2 வார்த்தை சேர்த்து சொல்கிறேன். ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு 2 இருக்கு. ஒரு செயல், அந்த செயலுக்கான எதிர் விளைவு. அதை நம்ம லா படி, விதிகளின் படி there is an equal and opposite reaction அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கெல்லாம் மல்டி டைமென்ஷனல் ரியாக்ஷன், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் எப்படியெல்லாம் வருதுன்னே தெரியாது நமக்கு. அப்படி தான் வெளியில இருந்து, இந்த பிரபஞ்சத்தில் இருந்து சக்திகள் நமக்கு சேருகின்றன. அப்போ உலகம் அப்படின்ற இடத்துக்கு போகும்பொழுது சுவாமிஜி ஒரு அற்புதமான ஒரு 7 பேர் சொல்கிறார். இப்போ இங்கே நடந்துட்டுருக்குன்னா ஐயாவுடைய பிளஸ்ஸிங்ஸ், தலைவர் ஐயா உட்பட்ட எல்லோருடைய பங்களிப்பு, இங்கே தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுடைய உங்களுடைய ப்ரெசன்ஸ், இதெல்லாம் தான் நம்முடைய அறிவு திருக்கோயிலை தொடர்ந்து நடத்துகிறது. அமைதி என்பதும் எப்படி வரும் என்று சொன்னால், சாமி சொல்கிறார், உலகத்தில் இந்த 7 பேர் இருக்காங்க. இடுவார் கொடுக்கிறார், இடாதோர் கொடுக்காதோர், இயலாதோர் முடியாதவங்க, உடல் ரீதியாக மன ரீதியாக வயதின் காரணமாக முடியாது. இடுவார், இயலாதோர், ஏந்துபவர், கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கேட்டால் ஏந்துபவர், பறித்து உண்போர். அவனுக்கு படிச்சிருக்கான், வேலை இல்லை. கோயம்புத்தூரில் நிறைய பொறியியல் கல்லூரி மாணவர்கள் படித்து முடித்த பிறகு இந்த ஊபர், ஓலா, ஸ்விக்கி பீப்புளாக இருக்காங்க, என்ஜினியர்ஸ். நினச்சி பாருங்களேன். ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மீகர் 6,000 rupees சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க. தங்கறதுக்கு இடம், யூனிஃபார்ம், சாப்பாடெலாம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அப்படி நிறைய பேரை பார்த்து வேதனையோடு உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். பறித்துன்போர், வீண் செலவாளி, லாவிஷ் ஸ்பெண்டிங், இந்த மாதிரி இருக்கக்கூடிய 7 பேரை வச்சு சுவாமி சொல்கிறார், 7 பிரிவில் கடும் பற்றும், ஒன்றுமே பண்ண மாட்டேன், கடும் பற்றும், பிறர் கவரா காப்புணர்வும். நான் என்னுடைய பற்று அதிகமாக இருக்கிறதுனால என்னுடைய பொருளையோ செல்வத்தையோ யாருமே தொட முடியாத மாதிரி நான் என்னை தற்காத்துக் கொள்வேன். அதனால தான் இப்படி அரண்மனை மாதிரி வீடு கட்டுறது, பதில் சூறு கட்டுறது, இல்லை அண்டர் கிரவுண்டில் பெரிய ஒரு பொக்கிஷம் போட்டு வைக்கிறதுக்கு பாதாள குகைகள்லாம் பண்ணுறது. பிறர் கவரா காப்புணர்வும் உள்ளத்தை கல்லஞ்சத்தவராக்கி உலக மக்கள் படும் துன்பம் வாழ்வில் நாம் பார்க்கின்றோம். இதுதான் இந்த உலகம் பூரா. நம்ம உலக அமைதி பற்றி பேசுகிறோம், நம்ம உலக அமைதி வேள்வி நடத்துகிறோம், எத்தனை வருஷமாக நடத்துகிறோம். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் 4 வருஷமாக போர் நடந்துச்சு. அந்த உக்ரைன் நாட்டில் என்னுடைய மகன் 2 ஆண்டுகள் அவர் மெடிக்கல் படித்தார். அவ்வளோ அற்புதமான நாடாம் சொல்லுவார். கீவில் தான் அவர் படித்தார். தரைமட்டம் ஆயிடுச்சு. 500 வருஷங்கள் முதற்கொண்டு 1000 வருஷங்கள் ஆகும் மீண்டும் அந்த நாடு பழைய நிலைக்கு வருது. என்ன கொடுமை பார்க்க. இப்போ அண்ணா சொன்ன மாதிரி தான் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இப்போ தாய்வான் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ முதல்ல அமெரிக்க பிரசிடென்ட் இவர் தான், ட்ரம்ப் தான் சொல்லிட்டு இருந்தார் இந்தியா பாகிஸ்தான் போகிறதா நிறுத்தினேன்னு. இப்போ சைனா வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார், நாங்கள் தான் பண்ணுறோன்னு. என்ன கொடுமைன்னு பாருங்கள். காரணம் என்னன்னா, பொறுப்பு, உலகத்தை பற்றிய பொறுப்புணர்ச்சி தலைவரிடத்தில். அதனால் சாமி சொல்கிறார், ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம், பார் முழுதும் பொருள் துறையில் சமநேர் நீதி. நம்ம பாடிக்கொண்டே இருக்கிறோம் பலன். அதனால்தான் நாம் செயலுக்கு வர வேண்டும். நாம் நம்முடைய வீட்டில் நம்மிடத்திலிருந்து அந்த அமைதி ஆரம்பிக்கும். சாமி உலகத்தில் எப்பொழுது அமைதி வரும் என்று சொல்கிறார் என்றால், பார் முழுதும் பொருள் துறையில் சம நேர் நீதி எப்போ வருதோ, நடு நிற்கும் நீதியுள்ள உலக அமைதி பேச்சு நாவோடு தான் நிற்கும், நன்மை தரா சிந்திப்பீர். யுனைடெட் நேஷன்ஸில் நம்ம ஏதாவது ஸ்கீம் போடலாம், பண்ணலாம், செய்யலாம். இந்த நாட்டுக்கு இதை அனுப்பலாம், அந்த நாட்டுக்கு அதை அனுப்பலாம், எல்லாமே வேஸ்ட். பார் முழுதும் பொருள் துறையில் சம உரிமை வரும் வரையில். அப்போ எல்லா உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பேரும், இப்போ நீங்கள் 2 மாதம் முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க, தக்காளி எல்லாம் நிறைய விளைஞ்சது, விலையே இல்லை, எல்லாம் கொண்டு போய் ரோட்டில் கொட்டினாங்க. எது கொட்டணும்? எவ்வளோ பேர் ஏழைங்க இருக்காங்க, கொடுங்க, கொண்டு போய் கிராமமாக இப்போ கொடுத்துட்டு வர வேண்டியது தானே.
இப்போ இல்லை, நான் 45 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லுவாங்க, நார்த்தில் யூரோப்பில் வந்து டென்மார்க்கில் நான் அந்த நாட்டுக்கு போயிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பச்சை பசேல் என்று புல்வெளிகள், அதில் வந்து ஆயிரக்கணக்கான மாடுகள் மேய்ந்து கொண்டு இருக்கும். கட்டுப்பாடே கிடையாதுங்க. உலகத்திலேயே அதிகமான பால் உற்பத்தி பண்ணக்கூடிய நாடு அது. கடைசியில் என்ன பண்ணுறாங்க? எல்லாத்தையும் கொண்டு போய் கடலில் கொட்டுறாங்க. இப்போ சாமி தான் சொல்கிறார், இன்னைக்கு 1/1/2026 உலகத்தில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் அட்லீஸ்ட் 10 வருஷத்துக்கு போதும். இதுவரையிலும் உற்பத்தி பண்ணி நான் வைத்திருக்கக்கூடிய துணிமணிகள் அது ஒரு 50 வருஷத்துக்கு போகும். அவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம என்ன பண்ணலை? அதை பகிர்ந்து கொடுக்கணும். எனவே இங்கே இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நம்மால் முடிந்த அளவிற்கு, நான் அதுதான் சொல்கிறேன், பணமாக தான் தலைவரையா கொடுக்குற மாதிரி, அண்ணா கொடுக்குற மாதிரி நீங்கள் ரொம்ப லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் தான் கொடுக்கணுன்றது அவசியமே இல்லை. என்ன முடியுமோ, பாரதியார் சொன்ன மாதிரி, நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரி, நிதி குறைந்தவர் காசுகள் தாரி. எனக்கு அவ்வளோலாம் முடியாதுங்க, ஒரு 50 பைசா கொடுக்கலாம், எனக்கு அது கூட முடியாது அப்படின்னா பரவாயில்ல. அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளீர், ஆண்மையாளர் உழைப்பை நல்கீர். நல்லா இருக்கணும், அறிவுத்திருக்குறள் சிறப்பாக செயல்படணும், இன்னும் நல்லா இங்கே பல கட்டடங்கள் வரணும், நூற்றுக்கணக்கான பேர் இங்கே வரணும், தங்கணும், பயிற்சி எடுத்துக்கணும், மௌனம் இருக்கணும், ஞானம் பெறணும், அவங்க அந்த மாதிரி நிறைய அவங்க இடங்களில் போய் நிறைய இந்த மாதிரி பண்ணணும், வாழ்க வளமுடன் வாழ்த்தினா. அப்படி அமைதி என்பதை நாம் பேசுவதோடு மட்டுமல்லாமல், அமைதி என்பதை இந்த நொடியிலே இருந்து நாம் தனி மனிதர்களாக உணர வேண்டும். நாம் சார்ந்திருக்கின்ற நம்முடைய குடும்பத்தில் அந்த அமைதியை நாம் நிலைநிறுத்த வேண்டும். நிலைநிறுத்துவதற்கு அக்செப்டன்ஸ், அதான் மந்திரம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, நம்முடைய குடும்பத்தை பார்க்கக்கூடியவர்கள், நம்மோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள், நாம் பெற்றிருக்கின்ற அமைதியையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் இனிமையான வாழ்க்கை முறையையும் பார்க்கும் பொழுது இவ்வளவு சந்தோஷமாக இருக்காங்க. இந்த மனவளக்கலை என்கின்ற அன்பு குடும்பம் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குறாங்க, எப்படி ஒரு வேணும்னா என்ன வேணும்னாலும் கேட்கறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த வாழ்ந்து காட்டக்கூடிய முறையில்தான் நாம் இந்த உலகத்தில் அமைதியை உருவாக்க முடியும். அது சுவாமிஜி சொன்னதை போல அது மிகவும் எளிது. எளிது என்று சொன்னால் புரிந்து கொண்டால் எளிது. நம்ம எல்லாம் கேட்போம், வீட்டுக்கு போன உடனே நம்ம குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சொல்லி அவள் கேட்கலைன்னா, நான் அப்போவே நினச்சேன் இவங்கெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க, ஐயா சொல்லுவார் பேசுவார், ஆனால் நடைமுறையில் இதெல்லாம் சாத்தியமில்லை, என்ன பண்ணிவிடுவோம்? அப்படி விட்டுருவோம். அப்படி அதே மாதிரி நாம் யாருக்கும் எதையும் சொல்லி புரிய வைக்க முடியாது, திருத்த முடியாது. நாம் திருந்திக் கொள்வோம் என்று சொல்லி சுவாமிஜி அவர்கள் இந்த உலகத்தை எப்படி வாழ்த்துகிறார் அமைதியாக இருப்பதற்கு. அறிவென்ற தொட்டிலே உலகை ஏற்றி, ஒன்றும் இல்லை, அண்ணா வந்து டெய்லி வேதாத்திரிய சிந்தனைகள், வாழ்க்கை மலர்கள் எவ்வளோ பேர் படிக்கிறீங்கன்னு தெரில, அது ஒன்று படித்தா போதும் டெய்லி, அது எதுவுமே படிக்க. இப்போ தங்கச்சி சொன்ன மாதிரி நம்ம நிறைய இடத்துக்கு போகலாம், எதுக்குன்னா ஒரு செய்திகள் சேகரிப்பதற்காக, இன்ஃபர்மேஷன்ஸ். எங்கள் வீட்டில் அவ்வளோ புக்ஸ் இருக்குது, எல்லாம் மேலே எல்லாம் எடுத்து அடுக்கி ஒரு 6000 புக்ஸ் நான் டொனேட் பண்ணிட்டேன். ஒரு ஒன்றுமே வேண்டியது. சுவாமிஜியுடைய ஒரு மனவளக்கலை பாகம் 1, மதிவிருந்து, மாக்கோளமாய் விளைந்த மதிவிருந்து, நீங்கள் உலக சமாதானம் ஞானமும் வாழ்வும், ஒரு புத்தகம் எடுத்து அந்த புத்தகத்தை படித்து அதில் உள்ள கருத்துக்களை வாழ்க்கையாக்கினோம் என்று சொன்னால் நாம் அமைதியாக வாழ்வோம். அதுக்கு சுவாமி வாழ்த்துக்கிறார். அறிவென்ற தொட்டிலே உலகை ஏற்றி அன்பூறும் சொற்களினால் வாழ்த்துப்பாடு. நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள், உலகத்தையே அறிவுன்ற தொட்டில ஏற்றி நாம் எல்லோரும் அன்போரும் சொற்களினால் வாழ்த்துப்பாடி, சிறியவரும் பெரியவரும் நேர்மையோடும் சிந்தனையின் வளத்தோடும் அன்பு கொண்டு நெறியோடு வாழ்க என அழுத்தமான நினைவலைகளை பரப்பி தவம் செய்கின்றேன். நம்ம அதுதான் பண்ணணும். நாம் தவம் செய்து இந்த உலகை வாழ்த்த வேண்டும். அழுத்தமான நினைவலைகளை பரப்பி தவம் செய்கின்றேன். பொங்கி வரும் நல் வாழ்த்தால் அருள் பூரிப்பால் இந்த உலகம் உயர்த்தும்.
தங்கச்சி பாடினாங்க, வையமெல்லாம் வாழட்டும். அதெல்லாம் சாமிஜி பாடி நாங்கள் கேட்டிருக்கோம். எப்படி பாடுவார் தெரியுமா? வையமெல்லாம் வாழட்டும். அப்படிதான் டோன் எங்க போகுது பாருங்க. வையமெல்லாம் வாழட்டும், வாழ்க்கை வளம் காத்தினிதாய் வளரட்டும் மெய் அறிவு, வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே உயமை பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம், உயமை பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம், ஓங்குக மேலோங்குக நம் உள்ளமெல்லாம் ஒன்றுபட, ஓங்குக மேலோங்குக நம் உள்ளமெல்லாம் ஒன்றுபட. என்னை அவனுள் வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன், என்னை அவனுள் இணைத்தான் இறைவனாகி பாடுகின்றேன். உன்னுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கடை தேர்வதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து பாடுகின்றேன். சாமிஜியுடைய வார்த்தைகள் மிக தெய்வீகமான வார்த்தைகள். அம்மா, தெய்வீகமான வார்த்தைகள். நாம் தங்கச்சி சொன்ன மாதிரி நாம் எல்லாரும் பாக்கியசாலிகள். அவரை பார்த்திருக்கிறோம், அவரை தொட்டு ஸ்பரிசித்து இருக்கிறோம். இப்பொழுதும் அவர் நம்மோடு ஜீவகாந்த களத்தில் கருமையத்தில் கலந்துதான் இருக்கிறார். நம்முடைய எண்ணங்களிலே நிறைந்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை உணர வேண்டும், அவர் சொல்லியபடி நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த அற்புதமான இனிய ஆங்கில புத்தாண்டு தினத்திலே உங்களை எல்லாம் சந்தித்து உங்களோடு அருட்தந்தையின் சிந்தனைகளை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு இறைவன் எனக்கு அளித்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து, நம்முடைய மன்ற அன்பர்கள், பொறுப்பாளர்கள், அறங்காவலர்கள் அனைவரையும் வணங்கி, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் சுற்றமும் நட்பும் எல்லா வளங்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும், உலகம் முழுவதும் அமைதி தழைக்க வேண்டும் என்று நாம் வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க.